காதலிக்க நேரமில்லை படத்துக்கான ஷூட்டிங் இப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கிறாங்க. அஞ்சாமை படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆயிட்டோம். எஸ்பி சுப்பராமன் டைரக்ஷன்ல விதார்த் வாணிபோஜன் ரகுமான் நடிக்கிறாங்க. ராகவ் பிரசாத் மியூசிக் பண்றாரு. மெட்ராஸ்காரன் படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கிட்டாங்க. ஷியான் நிகாம் நடிக்கிற இந்த படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. சூதுகவும் 2க்கான அடுத்த சிங்கிள் நாளைக்கு காலைல 9 மணிக்கு வரப்போகுது. சத்யராஜோட வெப்பன் படத்துக்கான ரிலீஸ் டேட் அப்டேட் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரப்போகுது. புஷ்பா 2 செகண்ட் சிங்கிள் நாளைக்கு காலைல 11:07 ரிலீஸ் ஆகும். படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும். விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் படத்தோட டீசர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. விஜய் மில்டன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், மேகா ஆகாஷ் நடிக்கிறாங்க. மின்சார கனவு படத்துக்கு அப்புறமா பிரபுதேவா அண்ட் கஜோல் காம்போல திரும்ப ஒரு படம் இப்ப வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. அனௌன்ஸ் மட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். பாபி சிம்காவோட நான் வயலன்ஸ் ஃபர்ஸ்ட் லுக்கும் இந்தியன் 2 செகண்ட் சிங்கிளும் நாளைக்கு காலைல 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுல இந்தியன் 2 செகண்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மெலடி சாங் தான். சிவகார்த்திகேயனோட அமரன் படம் செப்டம்பர் எண்டில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா படம் சொன்ன மாதிரி செப்டம்பர் எண்ட்ல ரிலீஸ் ஆயிட்டோம். தக்லைஃபுக்கான ஷூட்டிங் இப்போ சென்னையில போகுது. கமல், சிம்பு, அசோக் செல்வன் இந்த ஷெட்யூல்ல இருக்காங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த ஷெட்யூல் போகும். இதுக்கடுத்து தக்லைஃபோட டீம் அப்ராட் போறாங்க. ராயன் படம் ஜூன் 13 வரும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த படம் ஜூலைக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நேத்து கூட நான் சொன்னேன், ராயன் கல்கின்னு 2 பெரிய படம் ஜூன்ல வரதுனால தங்கலான் ஜூலைக்கு தள்ளி போகும்னு. இப்ப ராயனும் ஜூலைக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுனால ராயனும் தங்கலானும் கிளாஷ் ஆகுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்ப வந்திருக்கு. அண்ட் ராயன் தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதுனால ஜூன் 14 மகாராஜா படம் வர வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. மகாராஜா மூவில இருந்து ஒரு பெரிய அப்டேட் நாளைக்கு வரும்னு சொல்லிருக்காங்க. மேபி அது இந்த அப்டேட்டா கூட இருக்கலாம். தளபதி பர்த்டேக்கு கோட்டோட டீசர் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கொஞ்சம் டவுட் தான். செகண்ட் சிங்கிள் வரதான் வாய்ப்பு அதிகம். தளபதிக்கு வெற்றிமாறன் சொன்ன கதை டிராப் ஆயிட்டா ஃபியூச்சர்ல இந்த கதையில சூர்யால தனுஷ் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல கதையை வீணடிக்க மாட்டாங்க. கண்டிப்பா வேற யாராச்சும் இதுல நடிப்பாங்க. சூர்யா 44 ப்ரோமோ வரும்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு காணுமேனு ஒருத்தர் சொல்லிருக்காரு. எனக்குமே இந்த நியூஸ் வந்துச்சு, ப்ரோமோ எல்லாம் ரெடி பண்றாங்கன்னு. ஆனா எப்ப வரும்னு தெரியல. நான் வரும்போது சொல்றேன். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நான் ஏற்கனவே சொன்னேன். தளபதி 69 மூவில அபர்ணா பாலமுரளி ஹீரோயின்னா சமந்தா இல்லையான்னு கேட்டிருக்காரு. சமந்தா உள்ள வரதுக்கு வாய்ப்பு கம்மி தானே இப்போதைக்கு சொல்லப்படுது. குட் பேட் அக்லி மூவில சாங்ஸ் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாங்ஸ் இருக்கும். வாடிவாசல் அனௌன்ஸ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இது சூர்யாவோட எத்தனாவது படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரெக்டான நம்பர் தெரியல. ஆனா சூர்யா 40க்கு மேல வராது. சூர்யா 40க்கு உள்ளதான் இருக்கும். படைத்தலைவன் ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் வருவாரான்னு கேக்குறீங்க. அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன், மோஸ்ட்லி விஜய் வர வாய்ப்பு அதிகம். கோட்ல இவனும் தமனும் சேர்ந்து மியூசிக் பண்றாங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு வந்த நியூஸ் நான் சொன்னேன். இவனும் தமனும் சேர்ந்து தான் இந்த மூவிக்கு ஒர்க் பண்றதா நியூஸ் வந்துச்சு. அதனாலதான் ஆடியோ ரைட்ஸே பெரிய விலைக்கு போச்சுன்னு சொல்லப்படுது. 26 கோடி நினைக்கிறேன். பைரி படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆவரேஜா தான் போயிருக்கு. தமிழ் படம் 3 வருமா? மருதநாயகம், கோச்சடியான் 2 வருமானு கேட்டிருக்காரு. தமிழ் படம் 3 ஃபியூச்சர்ல வரும். மத்த 2 படங்கள் டவுட் தான். கோமாளி 2 வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. இந்தியன் பார்ட் 1ல சேனாதிபதியோட பிளாஷ்பேக் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். சோ அதே மாதிரி இந்தியன் 2லயும் அவரோட பிளாஷ்பேக் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குமா? அண்ட் இந்தியன் 2 ஜூலை 12 தான் ரிலீஸ் ஆகுது. பட் எதுக்கு ஜூலை 1 ஆடியோ லான்ச் வைக்கிறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச்ல இருந்து அவங்க ப்ரமோஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஆடியோ லான்ச் முன்னாடியே வைக்கிறாங்க. பிளாஷ்பேக் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குமான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இப்ப பிரம்மாயுகம் படம் ஃபுல்லாவே பிளாக் அண்ட் ஒயிட் தான். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹிட்லிஸ்ட் படம் 100 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான். சத்யராஜ், ரஜினி நடுவுல ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் இத்தனை வருஷம் அவங்க சேர்ந்து நடிக்கலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரச்சனை ஒன்னும் பெருசா இல்ல. கதைக்கெல்லாம் சரியா அமையல. துருவ நட்சத்திரம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை ரிலீஸ் பண்றதுக்கான ஒர்க் போய்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான கடன் இன்னும் முடியல. அது முடிஞ்சாதான் படம் வரும். ஃபர்ஸ்ட் 1000 கோடி வசூல் பண்ண படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியாவுக்கு தங்கல் தான். விக்ரமோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. ஜீவா அண்ட் ஜெய் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்டேட் ஒன்றும் வரல. நான் வந்தா சொல்றேன். பருத்தி வீரன் பார்ட் 1ல என்ன பிரச்சனைன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டூடியோ கிரீனுக்கும் அமீருக்கு ஒரு பிரச்சனை போகுதுல, அதான் இது. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். பருத்தி வீரனோட ப்ரொடியூசர் ஸ்டூடியோ கிரீன் தான். ஆனா பருத்தி வீரன் படம் எடுக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க காசு கொடுக்கல. அதனால அமீர் தன்னோட சொந்த காசை போட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சாரு. ஆனா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடியோ கிரீன் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அமீரும் விட்டுட்டாரு, நமக்கான பணத்தை கொடுத்துருவாங்கன்னு. ஆனா ஸ்டூடியோ கிரீன் கொடுக்கல. இந்த பிரச்சனை தான் இது வரைக்கும் நீண்டு வந்திருக்கு. 1000 ஜென்மங்கள் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நான் வந்தா சொல்றேன். கல்கி படம் பத்தி அப்டேட் கொடுங்க. இது பத்தி ஏன் சொல்லவே மாட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அப்டேட் வரும்போது சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பாலிவுட் இண்டஸ்ட்ரியை மட்டும் இந்தியால எதுக்கு பெஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெஸ்ட்லாம் யாரும் சொல்லல. ஹிந்தி சினிமாவை தாண்டி நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய நிறைய இண்டஸ்ட்ரி இந்தியாக்குள்ள இருக்கு. ஆனா இந்தியாவை தாண்டி வெளியில போனா இந்தியால ஹிந்தி சினிமா மட்டும்தான் இருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க சொல்ற விஷயம் அதெல்லாம். டாப் 5 தமிழ் டப்புடு மலையாள மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஷார்ட்ஸா போடுறேன். மேசிய முறுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் டைம் டெலிகாஸ்ட் டிஆர்பி ரேட்டிங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு. 10 மில்லியன் இம்ப்ரெஷன் கிட்ட வந்திருக்கு.
ஓடிடில டைரக்டா படத்தை கொண்டு வராங்க, அவங்களுக்கு எப்படி லாபம் வரும்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, இது ஒரு விஷயம். இன்னொன்னு இந்த படத்தோட ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ், இதையெல்லாம் வச்சு தான் லாபம் வரும். தளபதிக்கு என்ன டிஃபரன்ஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நான் பதில் சொன்னா இது ஃபேன் ஃபைட்டா மாறிடும். சோ இதுக்கு நான் பதில் சொல்லல. டாப் 10 டைரக்டர்ஸ்க்கான லிஸ்ட் போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஷார்ட்ஸா போடுறேன், சீக்கிரமே இந்த வாரம் வந்துடும். என்கிட்ட ஒரு சினிமா கேம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க எதை கேட்பீங்க நான் எதிர்பார்க்கல, சினிமா கொஸ்டின் கேட்கட்டுமான்னு கேட்டீங்க. சோ மத்தவங்க மாதிரி அப்டேட் தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட கேம் கேட்டிருக்கீங்க. வடிவேலு, சந்தான கஞ்சாகருப்பு, மனோபலா, யோகி பாபு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம் பேரை கேட்டிருக்காரு. தில்லாலங்கடின்னு நினைக்கிறேன். என்கிட்ட இந்த கேம் வேண்டாம் நண்பா, நானே உங்களுக்கு வைக்கிறேன். விஸ்காம் இல்லாம டைரக்டர் ஆக முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஆக முடியும். நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் எடுங்க, அதை வச்சு யாருக்கிட்டயாச்சும் ஏடியா சேர்ந்தா அப்படியே உள்ள போயிடலாம். சன் பிக்சர்ஸோட லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ கண்டிப்பா நாளைக்கு வந்துடும். இப்பவே நான் இதை ரெக்கார்ட் பண்ணிடுவேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.